Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம மெகந்தி கிளாஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் மேங்கோ ஷேப் எப்படி போறதுன்னு சொல்லிட்டு தான் பிகினரா இருக்கவங்க கூட இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னும் போது ஆல்ரெடி போஸ்ட் பண்ண எல்லா வீடியோமே நான் பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கடா. இந்த ஒரு டிசைன் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே அரபிக் டிசைன்ல நிறைய டிசைன் உங்களால பண்ண முடியும். நான் போட்டிருக்க மாதிரி நீங்களும் ஒரு பாக்ஸ் வந்து டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டிசைன் போடுங்கடா. ஸோ இந்த டிசைன் வந்து நிறைய டைப்ஸ்ல போட முடியும். பட் நான் வந்து இந்த வீடியோல கொஞ்சம் தான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து இதில் நான் சொல்கிற நிறைய விஷயம் நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் ஓனாகவே டிசைன் போடலாம். ஓகேவா? இந்த மேங்கோ டிசைனுக்கு ரொம்ப பேஸான விஷயம் என்ன அப்படின்னா C+S தான். ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த டிசைன் ரொம்ப அழகாக போட முடியும். ஓகேவா? இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே எஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் C போட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு மேங்கோ ஷேப்போட பாடி வந்து கிடைச்சிரும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஸ்பைரல் போட்டோம் அப்படின்னாலே இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். வீடியோ எண்டில் இதுக்குள்ளே இருக்கிற கேப் வந்து எப்படி ஃபில் பண்ணலான்ற ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கடா. இந்த ஒரே சைடு மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதாது. ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு, அதுக்கப்புறம் தலைகீழாக போட்டால் எப்படி போடணும், ஹரிசாண்டலாக போட்டால் எப்படி போடணும். ஓகேவா? அதில் வந்து இன்சைடு அவுட் சைடு அப்படி சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் தான் போட்டிருப்பேன். இப்போ நான் போட்டிருக்க எல்லா டிசைனுமே நீங்கள் வந்து தனித்தனி செப்பரேட் பாக்ஸில் போடுங்கடா. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப சின்னதாகவே போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஏ போட்டுட்டு அதுக்கப்புறம் C போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பைரல் போடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நான் போட்டிருக்க எல்லா டிசைனுமே நீங்கள் தனித்தனியாக போட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கோங்கடா. ஸோ கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. ஓகேவா? நான் கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டிங்க அப்படின்னா தான் ஃபில்லிங் எல்லாமே கொடுக்க முடியும். ஹேண்டில் போடும்போது எப்படி போடணுன்றத நான் வந்து ஹேண்ட் வந்து டிவைட் பண்ணி எடுக்கும் போது அந்த செக்ஷனில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? வெறும் மேங்கோ டிசைன் யூஸ் பண்ணியே நம்மளால நிறைய டிசைன் வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் சின்ன சின்ன வேரியன்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். பட் அதோட டிசைன் பாருங்க. இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம அரபிக் டிசைனில் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒரு கெஸ்ட் மெகந்திக்கு போறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல பிரைடுக்கு போட்ட மாதிரி உட்காந்து ஒரு 2 மணி நேரம் போட முடியாது. அதுக்கு நீங்க இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா உங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு பிரைடுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த கிளாஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு மெகந்தி பிடிக்கவே தெரியல அப்படின்னாலும் அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். எண்ட் ஆஃப் த செக்ஷன் ஒரு கிளைண்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும், நீங்க எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுன்ற அளவுக்கு இந்த கிளாஸ் இருக்க போது. இந்த கிளாஸோட ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் $900 வித் சர்டிஃபிகேட்டோட தான். உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும், இந்த கிளாஸை என்கொயர் பண்ணி கிளாஸோட PDF பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி அட்மின் கிட்ட கேட்டுக்கோங்க. அண்ட் தென் பிகினரா இருக்கீங்க, எனக்கு இதுல இருக்க எந்த ஷேப்புமே வரல மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பென்சில்ல டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கடா. ஏன்னா பென்சில் ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு அப்படின்னாலே நீங்க கோன்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம நிறைய டிசைன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து அவுட்டர் லைன் மட்டும் தான். இதுக்குள்ள எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு மேங்கோ டிசைன் டிரா பண்ணியிருக்கேன். அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்பைரல் போட்டு லைன் போட்டு அதுல வந்து ஒரு ஆர்ம்ஸ் போட்டிருக்கேன் சின்ன சின்னதா. ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஆர்ம்ஸ் போட்டு ஒரு டார்க் லைன் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோண்டா. இது வந்து ஃபுல்லாகவே ஃபில்லிங். ஓகேவா? ஃபில்லிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங்ஸ் இருக்கு. நம்ம இதுக்குள்ள வந்து இப்போ நான் ஃபில் பண்ணுற மாதிரி ஆர்ம், ஸ்பைரல், ரோஸ், டாட்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இதுவே இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா செக்குடு பேட்டர்ன் தான். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். செக்குடு பேட்டர்ன் அப்படின்னாலே நம்ம லைன்ஸ் தான் ட்ரா பண்ணுவோம். அந்த லைன்ஸ்குள்ள தான் ஆர்ம்ஸ், டாட், ப்ரெஷர் எல்லாமே நம்ம கொடுப்போம். ஓகேவா? இந்த டிசைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம லைன் வந்து ரொம்ப ஷேக் பண்ணி போட்டாலோ இல்லை அழிச்சு போட்டாலும் நமக்கு லைன்ஸே வரல அப்படின்னாலே செக்குடு பேட்டர்ன் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். டிசைன் வந்து ரொம்ப நீட்டாக வராது. அந்த லைனை கூட எவ்வளோ நீட்டாக போடணும், எப்படி கனெக்ட் பண்ணால் அதோட லுக் ரொம்ப அழகாக தெரியும்ன்றது நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன்டா. ஸோ இந்த மேங்கோ ஷேப்பில் நான் ஃபுல் லைன்ஸ் டாட் வச்சு ஒரு செக்குடு பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள். பட் மல்டிபிள் டிசைன் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் பிக்குன்னு கேட்டாலே போதும், நானே உங்களுக்கு வீடியோ ப்ராக்டிஸ் பேட்டர்ன் சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஃபில்லிங் தான், நெகட்டிவ் ஃபில்லிங். ஓகேவா? ஸோ இதோட வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்டா. ஸோ அந்த கிளாஸை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் பார்த்தோம் அப்படின்னா 70% வந்து டிசைனால இருக்கணும், 40% மட்டும் தான் ஃபில்லிங்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம கட் ஒர்க்னு சொல்லுவோம், நெகட்டிவ் ஃபில்லிங் அனதர் நேம். ஓகேவா? ஸோ எல்லாமே நோட் போட்டு எழுதிக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ நான் போட்டிருக்க மாதிரியே ஃபில்லிங்ஸ் மாதிரி தான். பட் ஆனால் இது நம்ம ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன் வந்து ரொம்ப பெருசாக போகணும். 70% டிசைன் கவர் பண்ணிட்டு அனதர் 40% வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஃபில்லிங்கை வந்து பேப்பரில் போடுறதுனால தேய்ச்சி போடாதீங்கடா. ரொம்ப நீட்டாக போகணும் அப்படின்னு
நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்லி கொடுக்குறேன். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருப்பேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க மேங்கோ டிசைனுக்கு மட்டும் இல்லாம பிரைடோட ட்ரெஸ்ஸுக்கோ இல்ல க்ரூமோட ட்ரெஸ்ஸுக்கோ எலிபேன்ட்கோ இல்ல பீகாக்கோ இல்ல எல்லாமே நம்ம வந்து ஃபில்லிங்ஸாக தான் கொடுப்போம். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங் வந்து மறக்காம லேர்ன் பண்ணிக்கோங்கடா. மெஹந்தில வந்து கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டிசைன் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா வரும். ஓகேவா? நான் சொன்ன 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங்ஸும் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷேப்ல எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்து நான் சீக்கிரமா வீடியோ அப்லோட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.